நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் கெமிஸ்ட்ரி சார் சுந்தரம் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயுமே சொல்லுவார், நீ ஒழுங்காக படி, இல்லைன்னா பொட்டி கடை தான் வைக்கணும்னு. அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரில, இப்போ அதே பொட்டி கடையை வச்சுருக்கோம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ரிவீலிங் அன்னபூர்ணி ஃப்ரம் த டிவைன் ஃபுட். ஸோ எப்போ வந்தாலும் இந்த டிவைன் ஃபுட்ஸ் அன்னபூர்ணியில் உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் கிடைக்கும். டிவைன் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, இல்லை ரீட்டைல் ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக எப்படி எல்லாருக்கும் அக்சசபிளாக கொண்டு போகலான்னு பார்த்து பண்ண பிளான் தான் ப்ராஜெக்ட் அன்னபூர்ணி ஃப்ரம் டிவைன் ஃபுட்ஸ். ஸோ இது இனிஷியலாக பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்து டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்பேஸில் எப்படி அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு ரேக்காக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்க லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பண்ணோம். நார்மலாக ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்னா எதர் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லை ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து யூனிக்காக டிவைன் ஃபுட்ஸில் இருக்க அந்த லோகோ ஷேப்பை எடுத்து பண்ணது. நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கோம் இதை பண்ணுறதுக்காக. நிறைய பேரோட ஒர்க் இருக்கு பின்னாடி. ஈவன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபீல் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலம் பண்ணோம். ஸோ கோலம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடோட கனெக்ட். அது இந்த கியாஸ் மாடல், ஒரு சின்ன கியாஸ் வித் ஆல் த டிவைன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் ஐடியா. இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட ஒர்க் இருக்கு. ஸோ இது எங்கேயாவது நீங்கள் இந்த டிவைன் ஃபுட்ஸ் அன்னபூர்ணியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. The whole team will be happy.